ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மிளகு ரசம் தாங்க செய்ய போகிறோம். இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சுட சுட ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இருக்கிற கோல்டெல்லாம் இடம் தெரியாமல் மாறிடும். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த ரசம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முழு பூண்டை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு ஒன்று பாதியாக இந்த மாதிரி நீக்கணுங்க. முழுமையாக நீக்கிடாதீங்க. இந்த தோல் நீக்கிட்டு இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவு இருக்கும் இது. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். அது 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, விதைகளை நீக்கிட்டு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளிவை நல்லா பழுது தக்காளிவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தக்காளி வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 2 நிமிஷம் வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், தக்காளி பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம், அதே சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியவை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ரசம் கொதிக்கக்கூடாது, நுரை கட்டி வந்தால் போதுங்க. பாருங்கள், நுரை நல்லா கட்டி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இறக்கி பாருங்கள். கம்மன்னு மிளகு ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு ரசம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. சுட சுட ரைஸோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.